வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ வந்து SBIPO பிலிம்ஸோட ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ தான். சரிங்களா, கிட்டத்தட்ட எல்லா ஷிஃப்ட்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னென்ன அட்டம்ப்ட் நீங்கள் கொடுத்துருந்தா குட் அட்டம்ப்ட்டு, சரிங்களா, என்ன ஏதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, PDF கோர்ஸ் A to Z ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் வர அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, இப்போ நான் ஒவ்வொரு ஸ்லாட்டாக போயிடுறேன். சரிங்களா, நான் வந்து தனித்தனியாக உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லாமே கொஞ்சம் கிட்ட தான் இருந்திருக்கு. ஒரு ஸ்லாட்டை விட்டு இன்னொரு ஸ்லாட் வந்து ரொம்ப வித்தியாசமாலாம் இல்லை. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள், கைத்தட்டல்களை போடணும். ஏன்னா பிகினர்ஸ் கூட வந்து நல்ல ட்ரை கொடுத்து ஒரு 40+ அட்டம்ப்ட்டு கூட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதே பெரிய விஷயம். இதில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பிகினர்ஸ்ன்னு இல்லை, இவ்வளோ நாள் படித்தவங்களே நம்ம எதில் வந்து வீக்காக இருக்கோம், என்ன தப்பு பண்ணுறோன்னு இதில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. என்ன தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வர பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசனிங் போயிடுவோம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிகினர்ஸ் எடுத்தோம்னா ஒரு 2 செட்டாவது போட்டிருக்கீங்க. சரிங்களா, போட்டு மெசில்னியஸ் சம்ம சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 to 14 அட்டம்ப்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா, இதே நம்ம ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் வந்து ஒரு 3 செட்டு போட முடிஞ்சிருக்கு. சரியா, சில பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, 3 செட்டு போட்டுட்டு அந்த மிசில்னியஸையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு 15லேருந்து 18 வந்து போட முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இதே நம்ம டாப்பர்ஸை எடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக 20+ போட்டிருக்காங்க. சரிங்களா, சில பேர் 30 out of 30 போட்டிருக்கான். நான் 30 out of 30 போட்டுறவர்கிட்ட கேட்டேன், என்ன எல்லாருமே மாட்ரேட்டுன்றாங்க, கஷ்டன்றாங்க, நீ 30 போட்டுட்டு அசால்ட்டா சிரிக்கிறனி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் பசில் ஆரம்ப காலத்தில் எடுக்கும் போது கரெக்டாக செலக்ட் பண்ணேன் சார். இப்போ ஷிஃப்ட் ஒன்றுலாம் அந்த செலெக்ஷன் பேஸ்டு பசில் வந்துருந்துச்சு. ஒரு 3 சிட்டி கொடுத்துட்டு 11 பேரை உட்கார வைக்கிற மாதிரி. அதை அவங்க வந்து ஃபஸ்ட்டாக எடுக்கலை. அவங்களுக்கு அதை ரீட் பண்ணும் போதே லைட்டாக ட்ரிக்கியாக இருக்குது, இதை கடைசியாக வச்சுக்கலான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவன் ரீட் பண்ணி எதை ஃபஸ்ட் எடுக்கணும் எதை செகண்ட் எடுக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டான். அவன்கிட்ட அந்த செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினோட கெப்பாசிட்டி இருக்குது, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கான். அது போக அவங்க வந்து 30க்கு 30 அடித்தவன்ட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் இன்டெப்த்தாக ரீட் பண்ணிவிட்டு மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிட்டு அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வித்தியாசம். அந்த 30 போட்டவனும் நம்ம அந்த 20 கம்மியாக போட்டவங்களுக்கான வித்தியாசம். முக்கியமாக ப்ராக்டிஸ், நிறைய பசில் சீட்டிங் சால்வ் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் 2 மாதமாக கதறிக்கிட்டு இருக்கேன். பசில் சீட்டிங் நிறையா போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மலாக சால்வ் பண்ணுறது, நார்மலாக எடுக்கல மார்க் டெஸ்ட் வந்து ரியல் எக்ஸாம் மாதிரி இருக்காது. அங்கே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் லைட்டாக ட்விஸ்ட்டாக கொடுத்துருந்தாலுமே நீங்கள் வந்து குழம்பிடுவீங்க. நிறைய சொல்லியிருக்கேன். இதை ப்ராக்டிஸில் மட்டும்தான் தவிர்க்க முடியும். நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்கணும், நிறைய பசில் சீட்டிங் சால்வ் பண்ணணும், ஒன்லையும் அடிபடணும், அதுலேருந்து லேர்ன் பண்ணணும். இப்படி தான் உங்களுக்கு மாற்றிக்க முடியும். சரியா, ஸோ அடுத்தது உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பொறுக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு 20லேருந்து 25 வரை போட்டிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கட்டும், பிகினருமே 20+ நிறைய பேர் போட்டிருக்காங்க. டாப்பர்ஸ் வந்து ஒரு 27+, 26+ போட்டிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த SBIPO பிலிம்ஸில் வந்து கிளியர் பண்ண வைக்கக்கூடியதே வந்து அந்த இங்கிலீஷ் செக்ஷனும் ரீசனிங்கில் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுவும் தான் உங்களை வந்து கிளியர் பண்ண வைக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம வந்து குவான்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன்ஸம் நல்லா வராது, எனக்கு DI நல்லா வராது அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வராது. சரிங்களா, பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க கண்டிப்பாக குவான்ஸ் செக்ஷனில். ஏன்னா அப்ளிகேஷன் சிஸ்டம்லாம் டாப்பிக்லாம் நிறையா கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க, நல்ல ப்ராக்டிஸ் எடுத்திருக்க மாட்டீங்க. DIயுமே ஏதோ புறக்கி போட்டிருப்பீங்க. ஒரு 10 போட்டிருப்பீங்கன்னு நான் திங்க் பண்ணுறேன், எல்லா டைம் பிகினர்ஸ்ட்டை பேசின வரைக்கும். ஆனால் 2 DIயில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா,
கண்டிப்பாக ஒரு 10 மார்க் வந்து நீங்கள் அந்த டிஐ செக்ஷன்லேயே கேஸ்லெட்டு வந்த டிஐலாம் சேர்த்து ஒரு 10 கண்டிப்பாக போட்டிருக்க முடியும். இது போக உங்களுக்கு மிஸ்செலேனியஸ் குவாட்ரட்டிக்கோ இல்லை ராங் நம்பரோ இது வந்துருந்துச்சு, அதில் வந்து உங்களால் கண்டிப்பாக 3யுமே அடிச்சிருக்க முடியும். ஸோ ஒரு 13 வந்து எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருக்காங்க, சரிங்களா? பட் அதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் ஒரு 4 ஒரு 5 அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பர்ஸ் வந்து 20+ தாண்டி இருக்கான். பட் இந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மர் அந்த 15லேருந்து 20க்குள்ளே போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க 14, ஒருத்தவங்க 16, 17 அப்படி போட்டிருக்காங்க, சரிங்களா? ஓவரால் அட்டெம்ப்ட் பார்த்தோம்னா நான் கேட்ட வரைக்கும் டாப்பர்ஸ்ட்டை கேட்டால் அவங்க எல்லாருமே 70+ன்னு சொல்லி நீங்கள் கேட்டுறாதீங்க அவங்கள்ட்ட போய் அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு, மனதை புண்படுத்துவாங்க. சில பேர்லாம் வந்து 70+, 75+லாம் போட்டிருக்காங்க டாப்பர்ஸ் எல்லாருமே, சரிங்களா? ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஒரு 60லேருந்து 65 அட்டெம்ப்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து எழுதி பார்க்குறேன்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50லேருந்து 60க்குள்ளே போட்டிருக்காங்க, சரிங்களா? ஓவராலாக நீங்கள் சொல்லுங்கள் சார் எல்லாத்துலேயுமே குட் அட்டெம்ப்ட்டு. ஓவராலாக குட் அட்டெம்ப்ட்டு எவ்வளோ அப்படின்னா, ரீசனிங்கில் நீங்கள் வந்து ஒரு 15 20க்குள்ளே போட்டிருந்தீங்கனாலே குட் அட்டெம்ப்ட் தான், சரிங்களா? ஆப்டிலையும் நீங்கள் 15லேருந்து 20க்குள்ளே போட்டிருந்தாலே அது நல்ல அட்டெம்ப்ட் தான். இதுவும் ஆப்டி ரீசனிங் சேர்த்தே நீங்கள் 40+ போட்டிருந்தீங்கன்னா வேறு மாதிரி அட்டெம்ப்ட் அது, சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து ஒரு 27க்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அக்யூரசி பேசுகிறேன்னா, சரிங்களா? அட்டெம்ப்ட் போட்டது மேட்ரு இல்லை, அக்யூரஸியாக போட்டிருக்கணும் நான் சொல்கிறதெல்லாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 65க்குள்ளே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு. வெறித்தனமாக படிங்க. முக்கியமாக வந்து எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் அட்மிட் கார்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா? நார்மலைசேஷன் இருக்கும், கட் ஆஃப் வரும்போது திடீர்னு கிளியர் ஆவாங்க நிறைய பேர். ஸோ எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸோட அட்மிட் கார்டை தொலைச்சிடாதீங்க. நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நாளைக்கு போடுறேன். நாளையிலேருந்து ஒரு 3 நாள் IBPS கிளர்க்கான வீடியோ தான். அப்ளை பண்ணுற வீடியோ, பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ, இப்படி வரிசையாக உங்களுக்கு நான் இறக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி கட் ஆஃப் வீடியோவும் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன், கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு, சரியா? ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற குட் அட்டெம்ப்ட் வந்து ஓவராலாக எல்லா ஸ்லாட்டுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 55லேருந்து 65க்குள்ளே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஓகே, நமக்கு பாசிபிள் இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் வந்து எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸில் நம்ம என்ன தப்பாக பண்ணமோ நம்ம அடுத்ததில் அதை பண்ணக்கூடாது. எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸில் பசில் சால்வ் பண்ண கஷ்டப்பட்டுருக்கோம். எதனால்? முறையான ப்ராக்டிஸ் இல்லை, கரெக்டான கொஸ்டின் செலெக்ஷன் நமக்கு தெரியலை. ஸோ அதை நம்ம வீக்காக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக மாற்றணும், சரிங்களா? ஸோ எந்த டாப்பிக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். நான் சொன்ன பிறகு நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, அடி போட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்பீங்க மக்களேன்னு. அதே மாதிரி 2-3 பேர்லாம் எனக்கு கால் பண்ணாங்க. சார் நீங்கள் சொன்னப்போ பசில் சீட்டிங் சால்வ் பண்ணி பார்க்கல, நான் பாட்டுக்கு இந்த சிலாயிஸும் இன்இக்வாலிட்டியே நிறையா போட்டுட்டு உட்காந்துட்டேன் சார், அது வரவே இல்லை சார். சிம்பிளிஃபிகேஷன்லாம் நிறைய சால்வ் பண்ணி பார்த்தேன் சார், வெறித்தனமாக சால்வ் பண்ணேன், சிம்பிளிஃபிகேஷன் வரல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும், எக்ஸாம்ஸில் இருந்து இந்த கிளர்க் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷன்லாம் வருது. அதுலேயும் ஒரு 5 4 இப்படி தான் வருது. ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் எடுத்தோம்னா ஒரு 10 கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டடீஸை வந்து பார்த்துக்கணும். ஸோ டிஏயும் அப்ளிகேஷன் சம் தான் இனிமேல் உங்களுக்கு. இனி போக போக எக்ஸாம்லாம் இது மட்டும்தான் எல்லாமே இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இண்டிவிஜுவலாக டாபிக் படித்து நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்து, செக்ஷன் டெஸ்ட் எடுத்து, அதை என்ன தப்பு பண்ணுறோம், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வீக்காக இருக்கிறத ஸ்ட்ராங்காக மாற்றுங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். எல்லா டாப்பிக்கும் கேட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. அவ்வளோதான், எக்ஸாம் முடிஞ்சு எனக்கு வரலை, நான் கஷ்டமாக போச்சு, நான் வந்து நல்லா பண்ணல, ஐயையோ அம்மான்றதை இன்றைக்கே கதறிட்டு நாளையிலேருந்து டமால் வர ஆரம்பிச்சிடணும். காலையில் 11:15க்கு நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த எக்ஸாம்லையாவது நீங்கள் தரமாக பசில் சீட்டிங் சால்வ் பண்ணுவீங்க. நான் சால்வ் பண்ணுற மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். நேற்று கூட SBIPO ஃபஸ்ட் லாட்டோட மெமரி பேஸ்டு கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நான் எப்படி சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் வந்து 30க்கு 30மே நீங்கள் ரீசனிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் போடலாம், சரிங்களா? நீங்கள் போய் அதை பாருங்கள், நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கதை எக்ஸாக்ட் பேப்பரை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது, எப்படி கொஸ்டினை செலக்ட் பண்ணுறோன்றதான் முக்கியம், சரிங்களா?
அதனால் அதை நீங்கள் டமாலில் தான் கற்றுக்க முடியும். டெய்லியும் 11:15 இனிமேல் வாழ்க்கையில் டமாலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. லீவ் எடுத்தோம்னா நமக்கு பசில் சீட்டிங்கில் ஸ்டக் ஆக தான் செய்யும். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளையிலேருந்து லைவ் வந்துருங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடுறேன். உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 ராயல் பாஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செவ்வாய் வியாழன் சனி நான் மெயின்ஸ் லைவ் போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபிலிம்ஸ்க்கே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா மெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாயிரும். ஸோ நம்ம வீடியோ கோர்ஸை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. 55க்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. வெறித்தனமாக மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. 10